ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமையான இன்று மார்ச் 5, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 12:51 மதியம் வரை சஷ்டி, பின்னர் சப்தமி, நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் 1:08 காலை வரை, பிறகு ரோஹிணி நட்சத்திரம், யோகம் வைத்ருதி 11:07 இரவு வரை, அதன்பின் விஸ்கம்பம், கரணம் சைத்துளை 12:51 இரவு வரை, பிறகு கரசை 11:48 இரவு வரை, பிறகு வனசை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், கீழ்நோக்கு நாள் வளர்பிறை. நல்ல நேரம் காலை 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை, ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை, குளிகை 10:30 மணிலேருந்து 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை, பரிகாரம் பால், இன்னைக்கு வடக்கு, சூலம், சூரிய உதயம் 6:27க்கு, கரணம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. இன்றைக்கி சந்திராசிரமம் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு. பொதுவாகவே இன்றைக்கி சஷ்டி விரதம், கார்த்திகை விரதம் ரெண்டுமே இருக்குது. ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி முருகப்பெருமானை வழிபட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். சுப்பிரமணியரை வணங்கும்போது வாழ்க்கையில் சிவனாகவும் ஒரு பக்கம் பெருமாளாகவும் அவர் காட்சி, அதுக்கு நிகரான சக்தி உடையவர் சுப்பிரமணிய சுவாமி. இந்த சுப்பிரமணிய சுவாமியை வணங்குபவர்களுக்கு, சரணாகதி அடைபவர்களுக்கு தலையெழுத்தே மாற்றி எழுதப்படும். பிரம்மனுடைய தலையெழுத்தே மாற்றி எழுதக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது சுப்பிரமணிய சுவாமிக்கு இருக்குது. அதனால் திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபடும் போதும், ஏன்னா ஈஸ்வரன் தனக்கு நிகரான சக்தியை படைத்ததற்கு காரணம் இந்த சூரபத்மனை வதம் செய்கிறதுக்கு அவருக்கு நிகரான சக்தியை படைக்கணுங்கிறதுக்காக தான் முருகப்பெருமானை படைத்தார். இப்போ சில கேள்விகள்லாம் இருக்கலாம். கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? சஷ்டி அப்படிங்கும்போது சட்டியிலேருந்து தான் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது. குழந்தை பேர் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருக்கலாம். எதிரிகள் தொல்லைகளை நீங்குவதற்கும் சஷ்டி மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது பதவி உயர்வு, அரசாங்க அதிகாரம், உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள், வேலையில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம்லாம் கார்த்திகை விரதம் தாராளமாக இருக்கும். சஷ்டி விரதம்னா இந்த மாதிரி எதிரிகள் தொல்லை, நெகட்டிவிட்டி, இந்த மாதிரி சில நெகட்டிவிட்டிலாம் போக்கக்கூடியது சஷ்டி விரதம். இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு அப்புறம் பாசிட்டிவாக அது கன்வெர்ட் ஆகும். மேரேஜ் ஆகாதவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கும். எதிரிகள் தொல்லைகள் சுத்தம் சர்வநாசம் ஆகக்கூடிய, எதிரிகளை சர்வநாசமாகக்கூடிய விஷயமும் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த சஷ்டி விரதம் பொதுவாகவே தீபாவளிக்கு வருகின்ற அந்த கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்த பிறகு மாதம் உள்ள சஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தையும் நல்ல பெருவும் நல்ல வரமும் கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். இந்த நாளை பயன்படுத்தி முருகப்பெருமானோடைய நல்ல அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிரக நிலவரங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். அதில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு புதன் சுக்கிரன், இந்த 3 இது. இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா, உங்களை நிறைய விஷயங்கள் சொல்லலாம். கிரக சேர்க்கை அப்படிங்கும்போது மீன ராசிக்காரங்க 3 கிரகம் சேர்ந்துருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் 6 கிரகங்கள் சேரக்கூடியது. அதுக்கான பலன்களும் அடுத்தடுத்த பதிவில் நான் போடுறேன். இந்த கும்பகோணம் பானபூரீஸ்வரர் கோயில்னு இருக்குது. சோம்பலை நீக்கக்கூடிய சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஆலயம்.
இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த 7.5 சனினால் வருகின்ற அந்த சோம்பல் அப்படிங்கிறது நீங்கி சுறுசுறுப்பு அருளக்கூடிய ஒரு நல்ல தலம். அதுக்கு போயிட்டு வாங்க. இப்போ அவரவர் ராசி பலன்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசிக்காரங்க கண்டிப்பாக உயர்வுகளை உண்டாக்கக்கூடியதாக இன்றைக்கி நாளை உங்களுக்கு இருக்கும். உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் எல்லாத்துக்கும் இருக்கும். பொதுவாகவே மேஷராசிக்காரங்க சொன்னதை செய்யக்கூடிய ஒரு வீர தீரமிக்க ஒரு ஆள்கள். ஆனால் அவங்களுக்கே ஒரு கஷ்டகாலம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த கஷ்ட காலத்தில் சில பேர் இருப்பாங்க. யாருமே நம்பி இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாதீங்க. உடனே நிறைய வட்டி கொடுக்குறேன், பணத்தை டபுள் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஆன்லைன் ஜாப்ஸ் தரேன் அப்படி சொல்லி பணத்தை கறக்கக்கூடிய கும்பல்லே மாட்டாதீங்க. அதே மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் இப்போ நடக்குது. உங்கள் பணம் எப்படிலாம் எடுக்கலான்றது தான் இப்போது உலகம் சுற்றி இருக்குது. அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் வரக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பணம் கொடுக்கறது இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மேஷராசி. ஏன்னா 7.5 நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறதுனால எதுக்கு மேடம் இதை அலாட் பண்ணிகிட்டே இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, சில பேர் என்ன பண்ணாங்க, பட்டு அனுபவித்து தெரிஞ்சுக்கிறதோட சொல்லி புரிஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது லாபம். அதே மாதிரி ட்ரேடிங்கில் போட்டு சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க. 100% உங்களுடைய பணம், பாண்டு, இதெல்லாம் விஷயங்களெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 3 மாதத்துக்கு முன்னாடியே ஜனவரியிலேருந்தே அந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அதனால் பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே உள்ள ஈகோயிசம் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும். அதனால் அதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம். அதனால் உங்களை பற்றி நிறைய உயர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமும் இருக்கும். உங்களுக்கு நல்ல மனுஷன் பேர் வாங்குவீங்க. ஆனால் பணம் அப்படிங்கிறது ரொம்ப பொருளாதாரத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கணும். அதுதான் நல்லது கூட. மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி உயர்வுகள் உங்களை பற்றி நிறைய உயர்வான சிந்தனை, உயர்வான எண்ணங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். நீங்கள் முக்கியமாக இன்றைக்கி கிருத்திகை விரதமும் சஷ்டி விரதமும் ஒரு சேர வர்றதுனால முருகப்பெருமான பக்கத்தில் இருக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். ரிஷப ராசிக்காரங்க நட்பு ரீதியான பழக்க வழக்கங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ கிரெடிட் கார்டு, லோனு சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு வாண்டடாகவே வரும். இந்த 11ஆம் இடத்துல சனி வரும்போது என்ன பண்ணோன்னா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்கும். அது உங்கள் தசா புத்தியும் அதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இன்றைக்கி நண்பர்கள் வழியில் அனைத்து அனுகூலங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் உற்றார் உறவினரோட நண்பர்கள் தான் உங்களை அதிகமாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அமையும். எங்கேயோ ஒரு வெளியூரோ வெளிநாடோ செல்லக்கூடியவங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட வாழ்க்கை மாறும். அனைத்து விஷயங்களும் ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியதாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போது நடந்துடும். ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கம்மியானாலும் உங்கள் உழைப்பின் மீது தன்னிச்சையான முடிவுகளும் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய நாட்களாக ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு கூட உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருளை கொடுங்க. நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உருவாகும். மிதுன ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இயல்பான நாளுன்னு சொல்லலாம். இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இன்றைக்கி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுங்க. முக்கிய விஷயங்களை இன்றைக்கி எடுத்து பண்ணுங்கள். அன்றாட வேலைக்கெல்லாம் நேரங்களெல்லாம் பார்க்க தேவையில்லை. விநாயகரை வழிபட்டிங்கனாலே தடைகள் நீங்கும். அது தடை நீங்கினாலே போதும். மற்றபடி அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் விநாயகரை சிம்பிளாக கும்பிட்டா போதும். ஆனால் இந்த மாதிரி வெற்றி கொடுக்கக்கூடிய நாளில் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதும் முக்கிய விசேஷங்களை பண்ணுறதும் முருகப்பெருமானை வணங்கி அதன் பிறகு சேவிக்கிறது
சேவிச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஐடி செக்டாரில் இருக்கிறீங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி படிப்பில் நிறைய மாணவர்கள் படித்து முன்னேறக்கூடியதாகவும் அடுத்த ஊருக்கு பண்ணக்கூடிய, வெளியூருக்கு போகக்கூடியது, வெளிநாடு போகக்கூடிய, செட்டில் ஆகக்கூடிய, க்ரீன் கார்டு அங்கே வாங்குற அளவுக்கு யூஎஸில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரங்க இனிமேட்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நிறைவேற போகுது. அதற்கான நாளும் வருது. அப்படிங்கிறதுனால சந்தோஷமாக இருக்கலாம். இன்றைக்கும் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய தசாபூத்தியும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். தசாபூத்தி உங்களுக்கு சரியாக இருந்துச்சு அப்படின்னா 200% நல்ல விஷயங்கள் நடக்கும். இதோடைய கடவுளுடைய அருள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது சஷ்டி விரதத்தையும் கார்த்திகை விரதத்தையும் இன்றைக்கி இருக்கிறது ரொம்ப பெட்டரான லைஃப்பை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி. அதே மாதிரி கடக ராசிக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிற முயற்சிகளில் ஒரு சிறு தாமதங்கள், அதன் மூலியமாக கொஞ்சம் விரக்தி அப்படிங்கிறதெல்லாம் அடையக்கூடியதாக இருக்கும். பயம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா ஒரு அச்சப்படுவீங்க, பயப்படுவீங்க. அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை. ஏன்னா அஷ்டம சனி நோக்கி வந்தது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹார்டான கிரவுண்டில் விளாண்டிங்க. இனிமேட்டு உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான், ஒரு 10-15 நாள் தான். அதுக்குள்ளே கடகராசிக்காரங்க நல்ல நிலைக்கு வர போகிறீங்க. அதனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடிய காரணம் எதுக்குன்னா, இந்த அஷ்டம சனினால் வருகின்ற பாதிப்பு உங்களை ரொம்ப படாத பாடுபடுத்திடுச்சு. கோச்சார ரீதியாக உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் உங்களை காப்பாற்றி விட்டுருக்கும். ஆனால் அதுவே முழுமையாக காப்பாற்றிருக்காது. இனிமேல் வர காலங்கள் தசாபூத்தி நல்லா இருந்துச்சுன்னா அந்த அஷ்டம சனி போகிறதுக்கு அதுவும் நல்ல பலன்களே அது கொடுக்கும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் தயக்கம், பயம் அப்படிங்கிறது இருக்கும். அது இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய இரவு நேரங்களில் சஷ்டி விரதம், கிருத்திகை விரதத்துக்கு அந்த பாலாபிஷேகம், தைராபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. ஒரு 5 அபிஷேக பொருளை உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி எல்லாமே அபிஷேக பொருளை கொடுக்கணும்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க, அபிஷேக பொருளை போய் கொடுத்துட்டு எனக்கு என்னன்னு வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் வராதிங்க. என்றைக்கும் கடவுளை கும்பிடும் போது சரணாகதி, நீ தான் எனக்கு எல்லாம், நீ தான் என்னை மாற்றணும், நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் இந்த பிரச்சனைகள்லாம் உன் தலையில் தான் போட்டிருக்கேன், நீ தான் அதெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லி உளமாற யார் கடவுளை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கே இந்த சுப்பிரமணிய சுவாமி முழு ஆசையை கொடுப்பார். அப்படிங்கிறது நீங்கள் மாற்று கருத்து கிடையாது. அதனால் கடகராசிக்காரங்க அதை மனசில் வச்சுக்கோங்க. நல்லபடியான ஒரு வாழ்க்கைக்கு குலதெய்வ வழிபாடும் பண்ணிக்கும். சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி சில பகையான உறவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது ஒன்று, அவங்க கேட்குறது விதம் அப்படி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பகை உண்டாகக்கூடியதாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஏன்னா அஷ்டம சனி நோக்கி போகிறீங்க சிம்ம ராசிக்காரங்க. என்னடா ஆப்போசிட்டாக சொல்கிறேன், நான் ஆப்போசிட்டாகவே நடந்துகிட்ருக்கு எனக்கு என்ன, அந்த நேரங்காலம் தான் அந்த நோக்கி போயிட்டுருக்கீங்க. மன சங்கடத்தையும் மன குழப்பத்தையும் அதிகமாக கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். நிறைய உறவுகளை பகைக்கக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் தான். அதனால் முக்கியமாக ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்த்துருங்க. பேசுகிறத அதிகமாக கம்மி பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிகளை அதிகப்படுத்தும். அதே மாதிரி ஒரு செயல் செய்கிறீங்களா, அதை யோசித்து செயல்படுங்க, நிதானமாக செயல்படுங்க, எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. அதனால் பகை வரக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் தவிர்த்தரலாம் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு தசாபூத்தி நல்லா இருக்கணும். அஷ்டம சனி காலங்களில் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் பெருமாளை வழிபடுங்க. பெருமாளை, முருகனை வழிபடலாம். முருகனை விட பெருமாளை இந்த காலகட்டத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமை அந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த சனிங்கிறது ஒரு ஆப்போசிட் கிரகம் உங்களுக்கு.
அது உங்களுக்கு நல்லது பண்ணாது. அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. அப்போ தான் நீங்கள் நிதானமாக போக முடியும். இல்லாட்டி எங்கன்னா போய் ஸ்லிப் ஆகக்கூடியதாக இருக்கும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க எதுலேயுமே வண்டி வாகனத்தில் உங்களுடைய விஷயத்தில் எல்லாத்துலேயும் உஷாராக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். நல்லது நடக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாட்டில் நீங்கள் முருகப்பெருமானோ பெருமாளை வேண்டுறது ரொம்ப நல்லது. கன்னி ராசிக்காரங்க அமைதியாக போகணும். பிரச்சனைகள்லேருந்து வெளிவரணும் அப்படின்னா சில இடத்துல பிளைண்டாக தான் வாட்ச் பண்ணணும். நிறைய பேர்த்து இப்போ பிளைண்டாக வாட்ச் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அவங்க உஷாராகிடுவாங்க, உங்களுக்கே பிளான் திருப்பி போடுவாங்க. அப்படிங்கும்போது நிதானமாக பொறுமையாக எச்சரிக்கையாக ஒரு சில விஷயங்களை கவனிங்க. கணவன் மனைவி கூட ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கணவன் மனைவி விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைகிற மாதிரி பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது, நல்ல நேரத்தில் நீங்கள் எது பண்ணாலும் அது ஒரு நல்ல விஷயமாக முடியும். ஒரு மோசமான டைம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நிதானிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள், நம்ம நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோன்னா நல்ல நேரத்தில் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பாரு, நம்மளை அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு கேட்குது அப்படின்னு நீங்களே இதே ஒரு டைம் சரியில்லாதனால நல்லா இருக்கியான்னு இவன் ஏன் நம்மள நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வந்துச்சு, நம்மளை ஏன் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான மாடுலேஷன் அப்போ அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த டைம் வந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்த வேண்டாம். அதுக்கு நல்லா இருக்குன்னு கேட்க வேணாம்னு சொல்லலை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாது. உங்களை பற்றி தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் அமைகிறதுனால கொஞ்சம் யோசித்து எல்லாத்துலேயும் செயல்படுங்க. அதுக்குன்னு நம்ம போய் மூளையில் முடங்க முடியாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது யோசித்து இது செய்யலாமா செய்யக்கூடாதா, பேசலாமா பேசக்கூடாதா, அந்த அனலைசிஸ் வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு நல்ல பிராப்தத்தை ஏற்படுத்தும். குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் முக்கியமானது. அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுறது கணவன் மனைவிக்கிடையே உள்ள ஒற்றுமையை அதிகப்படுத்தும். துலாம் ராசிக்காரங்க தெளிவு உண்டாகக்கூடியதாக இன்றைக்கி இருக்கும். சில விஷயங்களை கிளியரன்ஸே கிடைக்காம ரொம்ப நாளாக குழப்பின விஷயம்லாம் இன்றைக்கி கிளியர் ஆகும். எவ்வளோ நாள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்கிறதெல்லாம் இன்றைக்கி பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கி போகக்கூடிய விஷயங்கள் இருக்கும். நேச்சராகவே கிறிஸ்டல் கிளியராக இன்றைக்கி முடிவெடுப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுற சில தடைகள் எல்லாம் உடையும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமனால புது முயற்சிகள், வெளிநாடு பயணங்கள் அதெல்லாம் செல்லாமல் வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறத மோஸ்ட்லி தவிர்த்துருங்க. இல்லை சந்திராஷ்டமம் ஆனால் தவிர்க்க முடியலை அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், விநாயகரை வழிபடணும். அன்றாட வேலைக்கு விநாயகரை தாமதம் இல்லாமல் தடை இல்லாமல் போகிறதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணலாம். அந்த வெள்ளத்தை உண்பதனால் சந்திராஷ்டமத்தோடைய ஒரு தாக்கங்களானது கம்மியாகும். துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். நிறைய பேர்த்துக்கு லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். திசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா. இல்லை கெடுதலான திசா புத்திகள் வந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். லக்னாதிபதியோடைய வலுவும் தசாநாதனுடைய வலுவும் பொறுத்து தான் ஒரு மனுஷனுடைய லைஃப் அப்படிங்கிறது இருக்கும். உங்கள் லக்னாதிபதி என்ன, பக்கத்தில் இருக்கிற ஜோதிடரோ இல்லை என்னுடைய அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு கூப்பிட்டிங்கனாலோ தசா புத்திகள் என்ன, அதோடைய வலிமை என்ன, உங்கள் லக்னாதிபதியோட வலிமை என்ன, இதை பொறுத்தே பலன் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு இஷ்ட தெய்வமாக முருகப்பெருமானை வேண்டுறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரினா ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரியோர்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்து இப்போ வெளிவந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போது நல்ல நிலை. வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். வீடு மனை வாங்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு செவ்வாய்க்கே அதிபதியான முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க,
வக்கீலாக இருக்கிறீங்க, டாக்டராக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாட்களாக இனி வரும் காலங்களில் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பிரச்சனைகள் நிவர்த்தி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நடக்கும். பஞ்சாயத்து ஏதாவது போயிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளிப்படக்கூடியதாகவும் அது உங்களை போற்றி பாராட்டுவார்கள் எல்லாமே. தொழில் நடத்திட்டு இருக்கீங்க, பிஸ்னஸ் அப்படின்னு என்டர்பிரனராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ சிறு சிறு தொந்தரவுகள் வந்து அது விலகும். அது விலகி உங்களுக்கு நேர்மறையான விஷயங்களை பண்ணும். அடிக்கடி உடம்பு தொந்தரவு அனுபவிச்சுட்ருக்கோங்க. இனி வரும் காலங்களில் அந்த படிப்படியாக குறையும். ஆரோக்கியம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரங்க தாராளமாக இன்றைக்கி கிருத்திகை விரதம், சஷ்டி விரதம் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறதும், குலதெய்வத்தை மனசார நினைக்கிறதும், குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்லது. நன்றி. தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி உறுதியான முடிவு எடுப்பீங்க. நிறைய மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. உற்றார் உறவினர் வழியாக உங்களை போற்றி புகழ்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் மாதிரி நெக்ஸ்ட்டு லெவல் போக போகிறீங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு முழுமையான திருப்பங்கள் ஏற்படக்கூடியதாக தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உடல்நிலையில் கொஞ்சம் நாளாக தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறது கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும். நல்லாயிருக்கும், சில டைமில் பிரச்சனைகளை கொடுக்கும். அது உங்கள் தசாபூத்தியை பொறுத்து. நல்ல தசாபூத்தி இருந்தால் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போது உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக, வெற்றியை கொடுக்கக்கூடியது. ஏதாவது தவறான தசாபூத்தி இருந்துச்சு அப்படின்னா தான் பிரச்சனைகளை கொடுக்கும். அதுக்கு தசாநாதனை வலுவை பிடிச்சிக்கணும், குலதெய்வ வழிபாடை பிடிச்சிக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு வில் பவர் இருக்குது. எப்படின்னாவது ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணியே ஆவாங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுல அவங்களுக்கு ஈக்குவல் அவங்களே தான். நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காணக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இவங்க குரு வழிபாடு, ராசியாதிபதியாக இருக்கிறது, குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த குருவே வந்து திருச்செந்தூர் முருகனாக இப்போ வேண்டுறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். செய்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றிகளை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உருவாகும். வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். மன உறுதி தான் இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே. எவ்வளோ பெரிய 7.5 சனியோடைய தாக்கங்களையும் அசால்ட்டாக இது பண்ணது இவங்க மட்டும்தான். நிறைய பேர் கதறினாலும் பிரச்சனைகள்லேருந்து வெளிவரதுக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணாங்க. தொடர் விடாமுயற்சி தான் அவங்களுடைய விஸ்வரூப வெற்றிக்கும் காரணம். அதனால் தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி. மகர ராசிக்காரங்க பெருமை அதிகரிக்கக்கூடிய நாளாக, அதாவது இன்றைக்கி உங்களை பற்றி ரொம்ப புகழ்வாங்க. வாழ்க்கையில் ஏற்படுகின்ற திடீர் இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் ரொம்ப அதிகமாக இருக்கும். சங்கடங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை தியாகம் பண்ணக்கூடியதாக இருக்கும். மகர ராசிக்காரங்க பொதுவாகவே இந்த 7.5 சனி காலங்களை கடந்து வரும்போது ரொம்ப சிரமங்களை அனுபவிச்சாங்க. அந்த சிரமங்கள்லேருந்து இப்போ நிவர்த்தி பெறக்கூடியதாக நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில ஏற்றங்களையும் மாற்றங்களையும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். ஒளிமயமான ஒரு எதிர்காலம் உங்கள் வாழ்க்கையில் மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. மகர ராசிக்காரங்க இந்த உடம்பு நிலையில், ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்கெங்க 7.5 சனி முடிஞ்ச பிறகு தாங்க ரொம்ப கஷ்டமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தசா புத்திகள் ஏதாவது ராங்காக இருந்தாலோ, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ இருந்ததுன்னா அதோடைய தாக்கங்கள் இருக்கும். தினமும் விநாயகரை வழிபடுங்க, அதுவே போதுமானது. குலதெய்வ வழிபாடும் முக்கியமானது. அந்த மாதிரி வழிபாடுகள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இப்போது ஒரு புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், தொழில் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்ட்டிங்கன்னா இதுவும் ரொம்ப ஹைக் ஆகும். வெளிநாடு போய் செட்டில் ஆகக்கூடிய காலப்பிராப்தமும் உண்டு. மகர ராசிக்காரங்க பொதுவாகவே சொந்த ஊரில் வசிக்கிறது தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியே கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னொரு ஊருக்கு போனாலும் அங்கேயும் அவங்க வெற்றி கொடி நாட்டுவாங்க. அதுக்குன்னா மாற்று கருத்தே கிடையாது. மகர ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமை, நிதானம், எச்சரிக்கையான ஆளுங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த காலகட்டம்
அப்படிங்கிறது சில சில சோதனைகளை கொடுத்து பின் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரங்களுக்கு பெருமையான நாள், உங்களுக்கு பெருமையாக சொல்லக்கூடிய நாள், உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வழிபாடாக பெருமாளை வழிபடுறதும், கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபடுறதும், தலையெழுத்தை மாற்றி எழுதக்கூடிய சர்வ வலிமை பெற்ற சுப்பிரமணியரை வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். நன்றி. கும்பராசிக்காரங்க இன்றைக்கி அமைதியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, சாந்தமாக இருக்கும்போது தான் சில பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். நீங்கள் எடுத்து ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை அதிகமாகிட்டே போகும். அதனால் அந்த விஷயத்தில் இருக்கும். மாணவர்களாக இருக்கும்போது படிப்பில் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி இருக்கும், சங்கடங்களை கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டெய்லி இந்த குழந்தைங்களுக்கு, மாணவர்களுக்கு விநாயகரை போய் தினமும் வழிபட சொல்லுவேன். வழிபடணும் அப்படின்னா நான் தலைக்கு தினமும் குளிச்சுட்டு போயிட்டு நான் வழிபடணுமா? சில பேர் கேட்குறீங்க. அதனால் எங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, நோஸ் சைனஸ் இருக்குது, என்னால் சரியாக போடும். ஒரு நாள் குளித்து வீட்டில் சுத்தமாக இருந்தீங்கன்னா ஒரு வாரம் கூட நீங்கள் உடலுக்கு குளித்து சென்றாலே போதும். அதே மாதிரி விநாயகரை வழிபடும்போது அவர் சிம்பிளான ஒரு கடவுள். டெய்லி ஒரு விளக்கேற்றுங்க போதும். அதுவே வந்து இந்த கும்பராசி ஜென்ம சனியில் உள்ளக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு கலைந்து தடை தாமதங்களை விலகினாலே போதும். ஜென்ம சனி காலங்களில் நீங்கள் கடைசியில் கலந்து வரலாம். ஏதாவது ஒரு கண்டிப்பாக இந்த ஜென்ம சனியில் கும்பராசிக்காரங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் அடி விழுந்திருக்கும், அழுதுருப்பீங்க, சங்கடப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் மாறக்கூடியதாக இனிமேல் பாத சனியில் வரும்போது கண்டிப்பாக இருக்கும். கும்பராசிக்காரங்க இப்போதைக்கு என்ன ஆறுதல் சொல்லணுன்னா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை முதல்ல உங்கள் மனசுக்குள்ளே தன்னம்பிக்கையை வளர விடுங்க. அப்போ தான் இந்த கடுமையான காலகட்டங்கள்லேருந்து வரும். தசாபூத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பெரிய பாதிப்புகள்லாம் அது கிடையாது. தசாபூத்திகள் ஏதாவது அப்போசிட்டாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனையை கொடுத்துரும். அதனால் கவனமாக இருங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த நாள் மிக அமைதியாக செயல்படக்கூடிய நாள். நன்றி. மீன ராசிக்காரங்க ஓய்வு அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடியதாக இன்றைக்கி இருக்கும். சில பேருக்கு பிரச்சனைகள் எல்லாம் விடுபடக்கூடியதாக இருக்கும், சங்கடங்கள்லாம் விடுபடக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஒன்றும் மனசில் வச்சுருக்காதீங்க. உங்களுக்கு இந்த மீனராசிக்காரங்க ஜென்மசனியை நோக்கி போகிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில சில மாற்றங்கள், பிரச்சனைகள் அப்படி நிவர்த்தி பண்ணுறதுக்கு யோகாசனஸ் பண்ணுறது, அதே மாதிரி மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி பண்ணுறது மிகப்பெரிய நல்லதை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு மாற்றங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். ஒரு பெரிய அடி அப்படிங்கிறது கொஞ்சம் உழுவும். ஏன்னா ஜென்ம சனி காலங்களில் மீனராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறதுனால விநாயகரை தினமும் வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி கழகம். குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ண ஐடி செக்டாரில் சர்வீஸ் ஓரியன்ட் ஐடி செக்டாரில் ஒரு நல்ல இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஹார்டாக பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இப்போது திருப்பங்கள் சிலதெல்லாம் ஏற்படும். கணவன் மனைவி கூட சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நிறைய பொறுமையும் நிதானமும் இந்த காலகட்டத்தில் அவசியம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த தசாபூத்தியோடைய சப்போர்ட் இருக்கணும், லக்னாதிபதியோடைய வலு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அதுதான் முழுமையான பலனை கொடுக்கும். கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இந்த டிரான்சிட் ஆகும்போது ஒரு சில ஏரியாவில் நான் உங்களுக்கு 100% கொடுக்கும், 50% கொடுக்கும். அது அவங்கவுங்க தசா வலுவை பொறுத்து, லக்னாதிபதி வலுவை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட். இது பொதுவான பலனாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டான பலனாக இருக்கும். என்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பண்ணணும் அந்த ப்ரீ பிளான் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். கன்சல்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த கன்சல்டேஷன் எதுக்கு அப்படின்னா இந்த ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுப்போம், தசாபுத்தி ரிப்போர்ட்ஸ் கொடுப்போம். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த டேட்டில் மாறுது உங்கள் டைம் அவங்களுக்கு, அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிடுவோம். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகின்றோம்.
குலதெய்வ அருளும் உங்களுக்கு தேவைப்படுது. அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.